ஓம் ஸ்ரீ மாத்ரே நமக. ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ கணேஷாய நமக. ஓம் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமினே நமக. ஓம் நம சிவாய சிவாய நமக. திகட சக்கர செம்முகம் ஐந்துலான் சகட சக்கர தாமரை நாயகன் அகட சக்கர இன்மணியா உரை விகட சக்கரன் மெய்பதம் போற்றுவாம். அருவமும் உருவும் ஆகி அனாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரம்மமாய் நின்ற ஜோதி பிழம்பு அதுவோர் மீனியாக கருணை கூர் முகங்கள் ஆறும் கரங்கள் 12 கொண்டே ஒரு திருமுருகன் வந்தாங்கு உதித்தனன் உலகம் உய்ய. அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். கச்சியப்பர் அருளிய கந்தபுராணத்தில் இன்று இந்திராணி மறுதலை படலம். இப்படலம் இந்திராணி அஜமுகியின் கூற்றை ஏற்க மறுத்து கூறிய மொழிகளையும் அஜமுகி வலிந்து பற்றி செல்லுதலையும் கூறுகிறது. இந்திராணியின் காதில் நெருப்பு காய்ச்சிய வேல் நுழைந்தது போல் அஜமுகியின் சொற்கள் கொடுமையாக இருந்தது. தன் காதுகளை மூடிக்கொண்டாள் இந்திராணி. விரைந்து நீ நரகத்திற்கு செல்வாய். இனி வரக்கூடிய தீமைகளை யாரால் நிறுத்த முடியும்? நீ வேதங்களை முற்றும் அறிந்த பிரம்மாவின் மைந்தரான காசிபரின் மகள். இப்படி கூறலாமா? எவர்க்கும் தீமை செய்யாதவர்கள் தாம் தீமை அடைய மாட்டார்கள். தீங்கு செய்தால் துன்பம் அனுபவிப்பர். இதை எண்ணிப்பார். சிறந்த குடும்பத்தில் பிறந்தவர்கள் சிறப்புடையவர்கள். பிறருடைய உறவு முறைகளை எண்ணிப்பார். தீய சொற்களை மொழிந்தாய். வாழ்க்கையின் வளங்கள், வாழ்நாள், புகழ் இவற்றை எண்ணிப்பார். அனைத்தும் அழிந்துவிடும். இந்திரனுக்கு அல்லாமல் வேறு எவர்க்கும் என் உள்ளத்தில் இடம் கொடேன். நான் கற்புடையவள். உன் சுற்றத்தினருடன் நீ அழிவாய். கொடுமை செய்பவர்கள் பாதாள உலகை சென்றடைவர். இது உறுதி. உங்களுக்கு வந்த துன்பம் நாளை உங்களுக்கு வரும். நீ தீயவற்றை கூறினாய், தீயவற்றை செய்கிறாய். என்னை தேவர்கள் பாதுகாக்கின்றனர். எனக்கு பாதுகாப்பு இருக்கிறது. நீ விரைவாக இங்கிருந்து செல்வாயாக என்றாள் இந்திராணி. இதை கேட்டதும் சினந்து கைகளை இடியோசை போல் தட்டி சிரித்து நல்லது நல்லது என மொழிந்து, உனக்கு நல்லது கூறினேன், நீ ஏற்கவில்லை. உன்னை இங்கு கொன்று உண்பேன். என் தமையனுக்காக விட்டுவிடுகிறேன். இது உண்மை. நீ மறுத்தால் உன்னை பிடித்து வன்மையுடன் இழுத்து செல்வேன். நான் உன்னை விடமாட்டேன் என கூறிக்கொண்டு இந்திராணியின் கைகளை இறுகப் பிடித்து விரைந்து இழுத்து தேய்த்து கொண்டே சென்றாள். இந்திராணி ஐயோ என்று அலறத் தொடங்கினாள். அழுது கொண்டே மயங்கி விழுந்தாள். யமனின் பாசக்கயிறு போன்று அஜமுகியின் கையில் அகப்பட்டு கொண்டாள் இந்திராணி. பூனையின் வாயில் அகப்பட்ட பறவை போல் வருந்தி அலறினாள் இந்திராணி. இந்திராணியின் அடைக்கல ஒலி கேட்டு மகாகாலன் அங்கு வந்தார் என கூறி இந்திராணி மறுதலை படலம் நிறைவடைகிறது. அடுத்த பதிவில் மகாகாலர் வருபடலம் பற்றி பார்ப்போம். கேட்ட அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுகிறேன். மூவிரு முகங்கள் போற்றி முகம்பொழி கருணை போற்றி ஏவரும் துதிக்க நின்ற ஈராறு தோள்கள் போற்றி காஞ்சி மாவடி வைகும் செவ்வேல் மலரடி போற்றி அண்ணான் சேவலும் மயிலும் போற்றி திருக்கைவேல் போற்றி போற்றி ஆறிரு தடந்தோள் வாழ்க ஆறுமுகம் வாழ்க வெப்பை கூறுசை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏரிய மஞ்சை வாழ்க யானைத்தன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியாரெல்லாம் வான்முகில் வழாது பெய்க மலிவலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான் மறை அறங்கள் ஓங்க நற்றவும் வேள்வி மல்க மேன்மைகொள் செய்வ நீதி விளங்குக உலகம் எல்லாம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா. காஞ்சி குமரகோட்ட முருகனுக்கு அரோஹரா. நன்றி வணக்கம். வேலும் மயிலும் துணை. ஓம் சரவண பவ முருகாச்சரணம். திருச்சிற்றம்பலம்.